கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? உற்சவமாக இருக்கீங்களா? ஜெயமாக இருக்கீங்களா? வெற்றியாக இருக்கீங்களா? சுகமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? சமாதானமாக இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த நாளுக்குண்டான உயிருள்ள வார்த்தை எரேமியா 1:8, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடன் இருக்கிறேன். உங்களை காக்கும்படிக்கு நான் உன்னுடன் இருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் யாரும் உங்களை காக்க முடியாது, யாரும் நம்மளை காக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி எந்த காரியத்தை குறித்து நீ பயப்பட வேண்டாம், எந்த காரியத்தை குறித்து நீ கலங்க வேண்டாம், எந்த காரியத்தை குறித்து தேய்க்க வேண்டாம், நாளை தினத்தை குறித்து கலங்க வேண்டாம், எதிர்காலத்தை குறித்து கலங்க வேண்டாம். அவர் சொல்கிறாரு, நான் உங்களை காக்கும்படிக்கு நான் உங்களோடு இருக்கிறேன். அல்லேலூயா. நான் காப்பேன், தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன், உன்னை கனப்படுத்துவேன்னு சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறார், மகனே மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ கைவிடப்பட்டவல்ல, நீ எப்சிப்பா, நீ பியூலா. யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டா. யார் உங்களை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டா. தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே, உங்களை தாளாட்டுவார், அப்பா சீராட்டுவார். இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நாட்களிலே கர்த்தர் உங்களை சுகத்தோடு, பலத்தோடு, சமானத்தோடு, உற்சாகத்தோடு உங்களை காப்பார். பயப்படாதீர்கள், பெரிய காரியத்தை செய்வார். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுப்பாவை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட எந்த ஒரு பலவீன தாக்குதலும் வராத அளவுக்கு, எந்த போராட்டமும் நிந்தைகளை வராத அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து கரம் பிடிச்சு நடத்துங்க. இரத்தத்தின் வல்லமை கூட இருப்பதாக, கிருவின் வல்லமை கூட இருப்பதாக அதிசயங்களை காண பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.